ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சைட் டிஷ் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இடையில கீறியிருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காய், அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள், கூடவே இந்த சைடிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு ரெண்டையுமே சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு உப்பு எல்லாமே இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லிகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கொட்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.